வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் உதாரணமாய் காணப்படுகின்ற அன்னாளின் கணவராகிய எல்கானாவை குறித்து தியானிக்கலாம். ஒரு மனைவியின் வெற்றியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவளுடைய கணவனின் பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு நல்ல உதாரணம் எல்கானா. மிகவும் குறைவாகத்தான் வேதத்திலே இவரை பற்றிய குறிப்புகள் காணப்பட்டாலும் இவருடைய வார்த்தைகள் இவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றன. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே இந்த அருமையான தம்பதியினரை நாம் பார்க்கின்றோம். 3 காரியங்களை எல்கானாவை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, பயபக்தியுள்ள எல்கானா. வருஷந்தோறும் தவறாமல் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் பலியிடவும் ஆலயத்திற்கு செல்பவராக நமக்கு எல்கானா இங்கே அறிமுகம் செய்யப்படுகின்றார். குடும்பத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதை ஆண்டவர் விரும்புகின்றார். எல்கானா ஆண்டவரை மறவாதவராக இருந்தார். கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அந்நாட்களில் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் பலி கொடுக்கும் முறை இருந்தது. எல்கானா இந்த முறைகளை ஒழுங்காக கை கொண்டார். தன் வாழ்வில் இருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் ஆண்டவர்தான் என்பதை மறவாதிருந்தார். குடும்பத்தோடு ஆண்டவரை வழிபடுகின்றவராக அவர் காணப்பட்டார். இரண்டாவதாக, பாசமுள்ள எல்கானா. கடவுளை நேசிப்பவர்கள் தன் குடும்பத்தையும் நேசிப்பார்கள். தன் மனைவியாகிய அன்னாளை அவர் ஒதுக்கவில்லை, நேசித்தார். அன்னாளுடைய உள்ளத்தின் வலிகளை புரிந்து கொண்டார். அன்பான வார்த்தைகளினால் ஆறுதல் படுத்தினார். அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகின்றாய்? நான் உனக்கு இருக்கிறேன் என தன்னுடைய அன்பை காண்பிக்கின்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய கணவரிடத்திலாவது அல்லது மனைவியினிடத்திலாவது அவர்கள் சோர்ந்து போயிருக்கின்ற நேரங்களில் இப்படி நீங்கள் பேசி அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்களா? நான் உனக்கு இருக்கிறேன் என்பதை காண்பித்திருக்கிறீர்களா? கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என வேதம் கூறுகின்றது. பிறருடைய உணர்வுகளை அறிந்து புரிந்து கொள்பவர்களே சரியான வாழ்க்கை துணைவர்கள். உங்கள் கணவரோ அல்லது மனைவியோ மனவேதனையில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள்? அன்பின் வார்த்தைகள் அவர்களை எழுந்து நடக்கச் செய்யும். அன்னாள் நடந்தார்கள் எங்கே? தேவ சமூகத்திற்கு. மூன்றாவதாக, பரிசுத்த பாதையில் தொடர ஒத்துழைத்த எல்கானா. அன்னாள் ஆண்டவரோடு ஏற்படுத்தியிருந்த உடன்படிக்கைக்கு எல்கானாவும் பூரண ஒத்துழைப்பு கொடுத்தார். தன் திட்டத்தை அன்னாள் தன் கணவனிடத்திலே சொன்னபோது எல்கானா உன் இஷ்டப்படி செய் என்று சொல்லுகின்றார். மனைவிக்கு ஆவிக்குரிய சுதந்திரத்தை கொடுக்கும் கணவனாக எல்கானாவை பார்க்கின்றோம். பல விஷயங்களில் மனைவியை கட்டுப்படுத்தும் கணவர்களுக்கு எல்கானா ஒரு நல்ல மாதிரியாக இருக்கின்றார். தன் மகனை பிரிவது அவருக்கும் வருத்தத்தை கொடுத்திருக்கும். ஆனாலும் கடவுள் தம் வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என அன்னாளையும் உற்சாகப்படுத்தி தன் உணர்வுகளை காட்டிலும் கடவுளின் வார்த்தையை உயர்த்துகிறார், முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு கணவனாக இருந்தால் உங்கள் மனைவியை இந்த வீடியோவை பார்க்க செய்யுங்கள். நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவரை இந்த வீடியோவை பார்க்க செய்யுங்கள்.
முடிந்தால் இருவரும் இணைந்து இந்த செய்தியை பாருங்கள். அன்பானவர்களே, கடவுளை ஒழுங்காக உண்மையாக தொழுது கொள்கிறவர்கள் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் மதிப்பார்கள், நேசிப்பார்கள், விட்டு கொடுப்பார்கள். இந்த எல்கானாவின் குடும்பம், இந்த எல்கானாவின் வார்த்தைகள் நமக்கு சவால். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமுள்ள குடும்பமாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.